அடுத்தது நீ ரட்சிக்கப்பட்டன்றதுக்கு உறுதி என்ன தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்ட உடனே இனி உன்னுடைய பழைய வாழ்க்கை மாறும், வாசிக்கிற புஸ்தகங்கள் மாறும், நீ யாருகிட்ட அதிகமா நெருங்கிட்டு இருக்கிற அந்த நட்புகளிலே வித்தியாசம் வர ஆரம்பிச்சிடும். அவங்களை வெறுக்க மாட்டேன். ஆனா இப்போ அந்த தவறான நண்பர்கள் உனக்கு இஷ்டமே இருக்காது. இப்ப பாருங்க, ஆவிக்குரிய புஸ்தகத்தை தேடுவ, ஆவிக்குரிய பிரசங்கங்கள் ரேடியோல எப்ப கேட்கலான்னு உனக்கு ஒரு ஆசை வரும். முன்ன அப்படி இல்லையே, சினிமா பாட்டு கேட்கணும்னு அவ்வளவு ஆசையா இருப்பிய. இப்ப உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் முழு வித்தியாசம். அதான் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி ஆயிடுறான். அதாவது ரிப்பேர் பண்றதில்ல, பழச ரிப்பேர் பண்ணி அங்க ஜாயின் பண்ணி வைக்கிறதில்ல. புது சிருஷ்டினா தலையில இருந்து கால் வர புதுசு. சொல்லுவாங்களே, ஐயோ முன்ன எப்படி இருந்தா இப்ப எப்படியா மாறிட்டான், தலைகீழா மாறிட்டான்னு சொல்லுவாங்களே, இதுதான் புதிய சிருஷ்டின்னு பேரு. நீ கிறிஸ்துவுக்குள் வந்துட்டேனாக்கா உன்னுடைய செய்கைகளிலே மாற்றம் காணப்பட வேண்டும். எங்க ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்காங்க, எங்க ஜபக்குழு இருக்குது, எங்க கன்வென்ஷன் நடக்குது, அவனுடைய ஆத்மா தேடிக்கிட்டு இருக்கும். இதை வச்சே நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்றத இப்ப நீங்க நிதானிச்சு கொள்ள முடியும். ஒன்னு வசனத்துல உறுதிப்படுத்திக்கலாம், ரெண்டாவது இந்த நடவடிக்கைகளில ஏற்படுகிற மாற்றத்தை வச்சு நீ உறுதிப்படுத்திக்கலாம். இப்பவே நீங்க மனசாட்சியில யோசனை பண்ணி பாருங்க, நான் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லனாக்கா இன்னைக்கு ராத்திரியே நீ ரட்சிக்கப்படுவது உனக்கு நல்லது. இந்த ராத்திரியில நீ ரட்சிக்கப்படலன்னா நீ இந்த 3 நாள் கேம்ப்லயும் உனக்கு ஒன்னும் பிரயோஜனம் இருக்காது. என்ன ஆழமா பிரசங்கிச்சாலும் உனக்கு ஒன்னும் மனசுல ஏறாது, உள்ளத்துக்குள்ள போகவே போகாது. ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாம, அடிப்படை அந்த ரட்சிப்பின் உபதேசத்தை நீ தெரிஞ்சுக்காம இந்த 3 நாள்ல உட்காருக்கிறத விட இன்னைக்கு ராத்திரி நீ மூட்டை கட்டி நீ வெளியே போறது நல்லது, உன் ஆத்மாவுக்கு நல்லது. இல்லன்னா வெறுமே என்னத்துக்கு இங்க உட்காந்து போர் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற, உனக்கு இதெல்லாம் போரா இருக்கும். பிரசங்கெல்லாம் அருவேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஆகவே இன்னைக்கு ராத்திரி நம்ம ரட்சிக்கப்படலாமா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ இன்னைக்கு ராத்திரி நீ பெற்றுக்கொள்ளாமே. கர்த்தர் எப்பவுமே அடுத்த நாளுக்கு தள்ளி போடுகிற தேவன் அல்ல. இப்பொழுதே ரட்சிப்பு, இன்றைக்கே ரட்சிப்பு, அப்படிதான் வசனம் சொல்லுது. இவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீ மறுக்கிறேன்னு வை, தேவன் விடமாட்டார், நிச்சயம் விடமாட்டார். எப்படியாவது நீ பரலோகத்துல பிரவேசிக்கணும்ன்ற அந்த ஆசையில கர்த்தர் என்ன செய்வாரு, நீ ரட்சிக்கப்படும்படியாக சில காரியத்தை அனுமதிப்பார். அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்துல கேட்டிருக்கலாம், கர்த்தருக்கு எப்பவுமே 2 ஆயுதங்கள் இருக்குது. ஒன்னு கிருபையின் ஆயுதம், இன்னொன்னு சிட்சையின் ஆயுதம். கிருபையா நல்ல விதமா சொல்லி பாப்பார், மகனே மகளே அந்த பாவத்தை விட்டுடுமா, அந்த தொடர்பை நீ விட்டுடு, அந்த ஜீவியத்தை நீ விட்டுடு. அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, குடும்பத்தினர் சொல்றாங்க, வேதவசனம் சொல்லுது, பாவ ஜீவியத்தையும் பாவ தொடர்பையும் விட்டுடு. நீ கேட்கலன்னாக்கா அடுத்தது சிட்சையின் ஆயுதம். சிட்சையின் ஆயுதம் ஏன் அதை செய்யறாரு? உண்மையான தகப்பன் தன்னுடைய மகனை சிட்சிப்பான் என்று வேதம் சொல்லுது இல்லையா? பிரம்பை கையில் எடுக்காத தகப்பன் பிள்ளையை பகைக்கிறான். நீ உண்மையில பிள்ளைய நேசிக்கிறதா இருந்தா நீ தண்டிப்ப. தப்பு நடக்கிறப்போ, பிழை நடக்கிறப்பெல்லாம் நீ தண்டிச்சு சரிப்படுத்துவ. அதே வழியதான் கர்த்தர் சொல்றார். நீ ரட்சிக்கப்படணும்ன்றதுக்காகத்தான் நல்ல விதமா உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார். நீ ரட்சிக்கப்படாமலே நீ திரும்பி போறனாக்கா அடுத்தது தேவன் 2வது ஆயுதத்தை உன் பக்கத்துல கொண்டு வருவார். அது சிட்சையின் ஆயுதம். சிட்சையின் ஆயுதம். நாளைக்கு பின்னாடி நீ கண்ணீர் விட்டு, ஐயோ எனக்கு தெரியாம போயிடுச்சே, இது எனக்கு முன்னே தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பாவம் செஞ்சிருக்க மாட்டேன், அப்படி சொல்லவே முடியாது. கர்த்தர் உனக்கு எச்சரிப்பை கொடுத்ததுக்கு இந்த மைக்கு சாட்சி, இந்த ஸ்பீக்கர் சாட்சி, நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் சாட்சி, உன்னுடைய காது சாட்சி. நீ ஏமாத்தவே முடியாது. ஆண்டவருக்கு முன்னாடி சில சமயத்துல சொல்லுவாங்க, இல்லைங்க நான் எப்படியோ திடீர்னு தவறு பண்ணிட்டேன், தெரியாம தவறு பண்ணிட்டேன். இல்ல, அதுக்கு முன்னாடியே கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தும் மனசாட்சியில உனக்கு உணர்த்தி கொடுத்தும் நீ கீழ்ப்படியல. அதுக்கப்புறம் தான் நீ பெரிய விழுகல நீ விழுந்திருக்கிற. கர்த்தர் வார்னிங் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் வார்னிங், செகண்ட் வார்னிங்ன்ற மாதிரி கர்த்தர் உனக்கு பல முறை எச்சரிப்பு கொடுத்தார். இப்ப இதுதான் உனக்கு முதல் கூட்டம் நினைக்கிறியா? இல்ல, உன் காதுல நீ எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருக்கிற?
எத்தனை பிரசங்கம், எத்தனை பேர் உனக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டத்துல வந்ததிலிருந்து நானும் நிறைய பேருடைய நடவடிக்கைகளை கவனிக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில சரியான ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம நீங்க இங்க வந்திருக்கிறது உங்களுடைய நடவடிக்கை மூலியமாய் புரிய முடிகிறது. வேணாம் தம்பி, நீ வந்த மாதிரியே திரும்பி போறது கர்த்தருக்கு பிரியமில்லை. இவ்வளவு செலவு பண்ணி வச்சதெல்லாம் எதுக்காக? இவ்வளவு தூரம் உன்னை அழைச்சு வந்தது எதுக்காக? இதனால இந்த ஸ்தாபனத்துக்கு என்ன நன்மை? பேக் டு த பைபிளுக்கு என்ன நன்மை? நீ ரட்சிக்கப்பட்டா என்ன, ரட்சிக்கப்படாட்டி போனா என்ன? ஏன் இவ்வளவு தூரம் இந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க? ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது தேவனுக்கு விருப்பம் இல்லை. அதை ருசிச்சவங்க அவன் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன ஆலோசனை கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுக்கறாங்க. கேட்கறதும் கேட்காததும் உன்னுடைய இஷ்டம். இவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க, அவைல் பண்ண கொண்டது உன்னுடைய இஷ்டம். கர்த்தர் வார்னிங் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டார், பல முறை கொடுத்துட்டார். யாருமே எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லவே முடியாது. ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தார். அந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய். ஆனா மிஸ்ஸஸ் ஆதாம் என்ன செஞ்சாங்க? தின்னு பார்க்கலாமே, என்ன விபச்சாரமா பண்ணிட்டோம், என்ன வேசித்தனமா பண்ணிட்டோம், பழத்தை தின்றது ஒரு பாவமாயா? இப்படிதான் சிலர் ஆர்கியூமெண்ட். ஆனா நடந்தது என்ன? அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டார்கள். ஏன்? வார்னிங் கொடுத்தார் ஆண்டவர். இத்தனை வச்சிருக்க எல்லாம் உனக்காக தானே, விதவிதமான பழம். ஆனா குறிப்பிட்டு அந்த ஒரு மரத்துக்கிட்ட போகாத, அந்த பழத்தை சாப்பிடாத எத்தனை முறை நான் சொன்னேன், கேட்கல. தேவனுடைய சமூகத்தை விட்டே வெளியே தள்ளிட்டார். இன்னைக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முள்ளும் குறுக்கும் தான் விளைந்ததுன்னு பைபிள் சொல்லுது. எவ்வளவு பாடுபட்டாலும் சரி அவனுக்கு நிம்மதியே கிடையாது. மனம் திரும்பாதவனுக்கு நிம்மதி கிடையாது. குற்ற உணர்ச்சி, பாவ சிந்தனைகளினால எப்ப பார்த்தாலும் குற்ற உணர்ச்சி, அவனுக்கு சந்தோஷமே இருக்காது. துன்மார்க்கனுக்கு சந்தோஷம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. ஏன்? அந்த குற்ற உணர்ச்சி. கர்த்தர் வார்னிங் கொடுக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு வார்னிங் கொடுத்தார். அதே மாதிரி லோத்தினுடைய குடும்பத்துக்கு வார்னிங் கொடுத்தார். தெரியுமா? அந்த மலையின் மேல நீங்க சீக்கிரம் போய் தப்பிச்சிருங்க. ஆனா ஒரு கண்டிஷன், அந்த மலைக்கு போய் சேர வரைக்கும் நீங்கள் யாரும் திரும்பி பார்க்க கூடாது. இங்கேயும் மிஸ்ஸஸ் லோத் என்ன பண்ணாங்க? திரும்பி பார்த்தா என்னன்னு திரும்பி பார்த்தாங்க. என்ன பிள்ளைங்க இது, நான் ஒரு பெரிய பாவமும் செய்யலையே, கண்ணுல பாக்குறது தப்பா? சில சொல்லுவாங்க, எங்க சினிமா பாக்குறது தப்பா, சிகரெட் பிடிக்கிறது தப்பா, பைபிள் எழுதி இருக்குதா சார்? என்னமோ அந்த ஒரு வார்த்தைக்கு வசனம் இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, மத்ததெல்லாம் கீழ்படிச்சிட்டாங்க, இதுக்கு மாத்திரம் வசனம் தேடாம கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்காங்க. பைபிள் தெளிவா சொல்லுது, தீமையாய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகு. ஆர்கியூமெண்ட் பண்ணாதே, பேசாம விலகிடு, ஆர்கியூமெண்ட் பண்ணாதே. வார்னிங் கொடுத்தாரு. அந்த மலைக்கு போற வரைக்கும் நீ திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொன்னார். சின்ன காரியம், ஆனால் அவள் திரும்பி பார்த்தாள், உப்பு தூணாய் மாறி போனாள். ஆண்டவர் அதுக்குதான் சாதாரணமா வசனம் சொல்ற தேவன் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், நோவாவின் காலத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் ஞாபகப்படுத்த சொல்றாரு? நோவா காலத்துல இப்படிதான், இஷ்டம் போல ஜீவிக்கலாம், இஷ்டம் போல வாழலாம். இந்த மனுஷ சரீரம் எதுக்கு கர்த்தர் கொடுத்தாரு? இப்ப அனுபவிக்காம எப்ப அனுபவிக்கிறது? இஷ்டம் போல வாழலாம். லோத்து காலத்துல, நோவாவுடைய காலத்துல அப்படிதான் நினைச்சாங்க. வெள்ளம் வந்தது, வரக்கூடிய காரிய ஆபத்தை கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தார். வெள்ளம் வரப்போகுது, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நோவா மூலியமா சொல்லி பார்த்தார். எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க, கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. பைத்தியக்காரையா, கடல் அங்க கிடக்குது, ஆறு அங்க கிடக்குது, தரையில வந்து கப்பலை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் அவங்க சிரிச்சாங்க. ஆனால் வெள்ளம் வந்து உலகத்தையே மூடினது. இப்ப கதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க, நீந்தி நீந்தி வர்றாங்க. ஐயோ நோவா நோவா, கதவை தர கதவை தர. யாருப்பா? கேட்ட குரல் மாதிரி இருக்குது, தெரியல. நான் தான் ரோவா. யாருப்பா? நான் தான் இதுக்கு தார் அடிச்சேன். ஓ, தார் அடிச்சியே, கூலி வாங்கினியா? வாங்கினேன். அப்ப சரி போ. எத்தனை தடவை நீ வேலை செய்யும் போது உனக்கு சொன்னேன், வேலை செஞ்சிட்டே இருக்கும் போது சொன்னேன், ஜாக்கிரதை ஜாக்கிரதை, மழை வரப்போகுது, மனம் திரும்பு மனம் திரும்பு. கேட்கலையே. இப்படி நீ இப்போ நான் தான் இந்த கப்பலை கட்டினேன்னாலும் சரி பிரயோஜனம் இல்லை. சில சொல்லுவாங்க இல்லையா, சார் தான் அந்த ஆலயம் இருக்குதே, ஒவ்வொரு கல்லும் எங்க அப்பம் கட்டினதுங்க, ஒவ்வொரு கல்லும் எங்க குடும்பம் தான் அதெல்லாம் கட்டி முடிச்சது. இப்படிதான் அன்னைக்கு கட்டி முடிச்சவன் கத்துற மாதிரி தான் கத்துவான். அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாரு, நோவா பண்ணுவாரு, ஆமா கேட்ட குரல் தான் அப்படின்னு. ஆனா நீ கட்டினப்பா
ஆனா உன் ஆத்மாவை நீ பாத்துக்கலையே. எத்தனை தடவை சொன்னனே, நீ உள்ள பிரவேசின்னு சொன்னனே. அப்பெல்லாம் நான் உள்ள இப்ப வரமாட்டேன். இப்பெல்லாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆகி காலை ஆடிட்டு இருக்கேன் பாருங்க. அப்ப வரேன். வார்னிங்க்கு மேல வார்னிங் கர்த்தர் கொடுத்தார், கேட்கவே இல்லை. அதே மாதிரி கடைசியா வேத புஸ்தகத்துல கர்த்தர் பேதுருவுக்கு வார்னிங் கொடுத்தார். அதே மாதிரி யூதாஸ் காரியத்துக்கு வார்னிங் கொடுத்தார். இந்த 2 பேருக்குமே வார்னிங் கொடுத்தார். ஆனா இதுல ஒருத்தனுக்கு மீண்டும் ஜீவிக்க வழி கிடைச்சிருச்சு, ஒருத்தன் 4 கொண்டு செத்தான். 2 பேருக்குமே தான் வார்னிங் கொடுத்தாரு. 2 பேருமே தான் தப்பு பண்ணாங்க. அதுலயும் யூதாஸ் காரியத்து செஞ்ச தப்பை விட பேதுரு செய்த பாவம் தான் பெரிய பாவம். யூதாஸ் காரியத்து தப்பு கணக்கு போட்டான். என்ன, இயேசுவை அவ்வளவு துணிகரமா காட்டக்கூடிய அளவுக்கு, காட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் தைரியப்பட்டான்றது போது நான் படிக்கும் போது உண்மையிலே நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். ஆண்டவர் தெரிஞ்செடுத்த பாத்திரமாச்சே, இவ்வளவு தூரம் பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவரை புரிஞ்சு அவன் எப்படி காமிச்சு கொடுத்திருப்பான்? தப்பு கணக்கு போட்டிருக்கிறான். என்னன்னா, இயேசு உயிரோடு இருந்த சமயத்துல, ஊழியத்தில் இருந்த சமயத்துல நிறைய தடவை அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ வசனம் என்ன சொல்லுது? அந்த இடத்தை விட்டு அவர் மறைந்தார். அப்போ டிசப்பியர் ஆகக்கூடிய ஒரு சக்தி ஆண்டவருக்கு இருக்குது, இயேசுக்கு இருக்குதுன்றதை இவன் 2-3 முறை கவனிச்சுட்டான். இப்ப என்ன பண்ணா, ஒரு தப்பு கணக்கு 30 வெள்ளிக்காசு கிடைக்குது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்த உடனே, ரைட், இப்ப நம்ம என்ன செய்வோம், இயேசுவை காட்டி கொடுத்துருவோம், 30 வெள்ளிக்காசு கிடைச்சிரும், காட்டி கொடுத்து பிடிக்கும் போது டங்குன்னு மறைஞ்சிருவாருன்னு நினைச்சான். அப்படிதான் அவன் தப்பு கணக்கு போட்டிருக்கணும். இல்லைனாக்கா அவ்வளவு துணிகரமா அவன் காமிச்சு கொடுத்திருக்க முடியாது. ஆனா நடந்தது என்ன? அவர் தன்னுடைய கரங்களை நீட்டி ஒப்பு கொடுத்தார். சரி, இப்ப அவன் தப்பு பண்ணிட்டானே. ஆண்டவர் சொன்னாரே, திருவிருந்து சமயத்துல சொன்னாரே, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ, அவன் இந்த உலகத்தில் பெறவாதிருந்தால் அவனுக்கு நலம். எவ்வளவு தெளிவா சொன்னாரே. அவ்வளவையும் பக்கத்துல உட்காந்து சவுக்குன்னு தின்னுகிட்டே ஒரு தைரியம், சொன்னா சொல்லிட்டு போயான்ற மாதிரி தின்னுட்டு உட்காந்து இருக்கிறான். பார்த்தாரு, நம்ம இவ்வளவு தூரம் சொல்லி இவன் அசைற மாதிரி காணும். உடனே அப்பத்தை எடுத்து திராட்சை தொணித்து, தப்பா தின்னுட்டு போ, நீ என்ன செய்யணுமோ அதை செய். இவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்ணனே, இவ்வளவு தூரம் சுட்டி காட்டினேன். பேர் ஒண்ணுதான் நான் சொல்லல, ஆனா பேர் ஒன்ன மாத்திரமே சொல்லல, ஆனா எல்லாத்தையும் நான் சொன்னேன். அந்த தப்பு செஞ்சவனுக்கு அது குத்தி தான் இருக்கணும். ஆனா என்ன தைரியம், இதுதான் துணிகரம். அந்த தப்பு கணக்கு போட்ட மாதிரி அவன் எந்திரிச்சு போயிட்டான், காட்டி கொடுத்தான். ஆனா பேதுருக்கு கிடைச்ச மன்னிப்பு யூதாஸ்க்கு கிடைக்கல. இவனும் தான் அழுதான், அவனும் தான் அழுதான். என்ன வித்தியாசம்? அழுதவர்கள் இனி திரும்பவும் கர்த்தருக்கு வாழுவேன் என்று தீர்மானம் எடுத்தா அவனுக்குள் ஜீவன் உண்டு, கர்த்தர் அவனை பிரகாசிக்க பண்ணுவார். பேதுரு தப்பு பண்ணான், தேவனை அவன் மறுதலிச்சது உண்மைதான். ஆனா மறுதலிச்ச விவரத்தை கர்த்தர் பார்த்து கவனிச்சிட்டாருன்றது தெரிஞ்ச உடனே மனம் கசந்த அழுதான். அதுவும் இவனை விட அவன் பெரிய தப்புன்னு எந்த விதத்துல நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, இவன் காமிச்சுதான் கொடுத்தானே தவிர, பேதுரு இவன் இயேசுவை மறுதலித்தது மாத்திரமல்ல, பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது என்ன, அவன் சபிக்க தொடங்கினான். வானத்தையும் பூமியை உண்டு பண்ணின ஒரு தெய்வத்தை ஒரு மனுஷன் சபிக்கிறதுனா சாதாரண காரியம் இல்லைங்க. சபிக்கிறதுனா அர்த்தம், நீ நாசமா போக, நீ உருப்படவே மாட்ட, அதான் சாபம். இவன் தெரியாதவனா இருந்தா கூட பரவாயில்லைங்க. சீஷர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் கேட்டாரு, எப்பா எல்லாரும் என்னை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டாரு. உடனே பேதுரு சொல்றான், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன என்னை பத்தி நினைக்கிறேன்னு கேட்டார். உடனே பேதுரு என்ன சொன்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். உடனே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இது நீயா சொல்லல, பிதா உனக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். மத்த எந்த சீஷர்களுக்கும் வெளிப்பாடு கொடுக்காம பேதுருக்கு மாத்திரம் இயேசு யாருன்றத பிதா டைரக்டா கொடுத்திருக்கிறார்ன்றது இதுல நல்லாவே தெரியுது. உன்னுடைய குரு யாரு சாதாரணமா நினைக்காதே, அவர் யார் அப்படின்றத பிதா தெளிவாக பேதுருக்கு சொல்லியிருக்கிறார். மற்றவர்களுக்கு சொல்லாத ரகசியம் பேதுருக்கு கர்த்தர் வெளிப்படுத்திட்டும், இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாது, என் புள்ள மேல சத்தியம், என் புருஷன் மேல சத்தியம், எப்படி செய்யறாங்க அந்த மாதிரி அவன் செஞ்சு அதுக்கு மேலே நம்பலன்னு சொன்ன உடனேதான் அவனை சபிக்க தொடங்கிட்டான். இது பெரிய துணிகரம். இது
வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின சர்வ சக்தி உள்ள ஒரு தெய்வத்தை சாதாரண மனுஷன் சபிக்கிறானாக்கா அது சாதாரண பாவம் அல்ல, சாதாரண காரியம் அல்ல. ஆனால் அந்த பாவத்தை கூட கர்த்தர் கிருபையா மன்னிச்சார். ஏன்? அவன் மனம் திரும்பினான். இனி நான் செய்ய மாட்டேன். அப்புறம் இன்னொன்னு என்ன செஞ்சிருக்கிறான், நான் உமக்காகவே மரிப்பேன். அதனாலதான் அவனுடைய சரித்திரத்துல பாருங்க, அவனை கொண்டு போய் சிலுவையில அறையறதுக்கு கொள்ளும் போது அவன் என்ன சொன்னான், என் இயேசு அரைஞ்ச மாதிரியே என்ன அரைஞ்சிடாதீங்க, அப்புறம் அவருக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் ஆயிடும், என்ன நீங்க என்ன செய்யுங்க, தலைகீழ அரைன்னு தான் சொன்னான். அப்படிதான் அவனை அரைச்சாங்க. அப்படிதான் அவன் ரத்த சாட்சியா மறிச்சான். அப்போ கர்த்தருக்கென்று மறுபடியும் வாழணும் அப்படின்னு புது தீர்மானம் எடுத்து ஜீவிக்கிறவங்களை கர்த்தர் வாழ வைக்கிறார்.